முன்னாள் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப்பின் மரணம் தொடர்பாகவும் அவர்கள் மௌனம் சாதித்தது கத்தோலிக்க திருச்சபையில் கிடையாது கத்தோலிக்க மக்களிடையே பெரும் அதிருப்தியை அவர் மேல் ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அவர் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அவருடைய சமீபத்திய அறிக்கையின்படி இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம் தான் என்று மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இந்த இனப்படுகொலை தொடர்பாக அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் முகமாகவே இவருடைய அறிக்கையும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மக்களுக்கான சேவை செய்கின்ற பேராயர்களாக நாங்கள் யாரை பார்க்க முடியுமாக இருந்தால் அல்லது மத குழுக்களாக நிச்சயமாக வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள் தான் மனிதத்தின் குரலாக இந்த போர்க்காலத்தின் பொழுதோ அல்லது மக்கள் இடர்களின் பொழுதோ தங்களுடைய குரல்களை வெளியே தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பயங்கரவாத நடவடிக்கைக்கு அல்லது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற ரீதியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பேராயர்களின் மாநாடு கண்டித்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படுகின்ற பேராயர்களின் மகாநாட்டிற்கான சபை கண்டித்திருக்கின்றது. மதகுருமார்களின் இழப்புகள் அதிகமாக இருந்தும் இந்த கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் இப்படியான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக என்னுடைய பார்வையில் தெரிகிறது. ஐக்கிய நாடுகள் அவை 1,00,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கான ஒரு நீதி பொறிமுறை தேவை, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டளைகளை பிறப்பித்த பிறகும் இவ்வாறு குறிப்பிடுவது என்பது அங்கே 2 இனங்களுக்கும் இடையே இந்த ஒரு இனப்பாகுபாடான நிலை என்பது மதத்தை கடந்து இருக்கின்றது என்கின்ற உண்மையை தெரிவிக்கின்றது. அதாவது மொழி வாரியாக கிறிஸ்தவர்கள் இலங்கையில் பிரிந்திருக்கின்றார்கள். அதில் பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் உண்மை நிலையை மறைப்பதற்கான சேவையை செய்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு புனித சேவையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் அவர்கள் பொய்களின் நாயகன்களாக மாறி வருகின்றார்கள். அதுதான் உண்மை. அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை செய்தியின் பின்னணிக்காக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. இந்த மே மாதம் தமிழர்களின் ஒரு துயரமான ஒரு மாதம். மே 18ஆம் தேதி இனப்படுகொலைக்கான நாங்கள் துக்க நாளாக நாங்கள் உலகம் எங்கும் கொண்டாடினோம். இந்த மே மாதம் வருகின்ற பொழுதுதான் இந்த இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அதுகின்ற அறிக்கை வர வேண்டும் என்று பல பேர் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டு இருப்பார்கள். இந்த இனப்படுகொலையின் உலகத்தின் கவனத்தை திருப்புவதற்காக அரசாங்க தரப்பிலும் இராணுவ வெற்றி நாள் என்று கொண்டாடப்பட்டது. அதாவது இலங்கையை போரில் இருந்து மீட்ட இராணுவத்தினருக்கு நன்றி கூறி வணக்கம் செலுத்தும் முகமாக இராணுவ வெற்றி நாள் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்து அதை பெரிய அளவில் கொண்டாடி இருந்தது. ஏனென்று சொன்னால் உலகத்தின் பார்வையை திசை திருப்புவதற்காக. இப்பொழுது இந்த கத்தோலிக்க திருச்சபை, அதாவது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலாக இருக்கலாம், அதைவிட இலங்கையில் நடக்கின்ற பல குற்றச்செயல்களுடன் அதற்கு ஏற்ற அந்த அறிக்கையை வெளியிடுவதில் இந்த பேராயர் மல்கம் ரஞ்சித் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். முன்னாள் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப்பின் மரணம் தொடர்பாகவும் அவர்கள் மௌனம் சாதித்தது கத்தோலிக்க திருச்சபையில் கிடையாது கத்தோலிக்க மக்களிடையே பெரும் அதிருப்தியை அவர் மேல் ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அவர் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அவருடைய சமீபத்திய அறிக்கையின்படி இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம் தான் என்று மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இந்த இனப்படுகொலை தொடர்பாக அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் முகமாகவே இவருடைய அறிக்கையும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் அறிந்தவற்றையும் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமாக. மதம் என்பது காரணியத்தை போதிப்பதாகவும் மனிதாபிமானத்திற்கான ஒரு வழிவிடும் இடமாகவும் மக்களை மக்களாக நேசிக்கின்ற தன்மையை அனைவரிடமே போதிப்பதாகவும் இருக்கின்றதாகவும், அதேவேளை இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது இன பாடுபாக வகையில் தங்களது சேவைகளை எடுத்துச் சென்ற அமைப்பாகவும் கடந்த காலங்களில் இருந்திருந்தது என்பதும், அவற்றிடையே தமிழ் பகுதிகளைச் சேர்ந்த பேராயர்கள் இவ்வாறு பிரபல்யமடைந்து அவர்கள் கூட அதாவது மேற்றிராணியருடைய
இலங்கைக்குரிய பேராயராக அதிவணக்கத்திற்குரிய பேராயராக வரக்கூடிய தன்மை இருந்தும் அவர்களுக்குரிய தகமை எங்கே வழங்கப்படாதது என்பது உண்மையிலேயே கத்தோலிக்க மக்களிடையேயும் சிங்கள தமிழ் என்கின்ற பிரிவுகள் இருக்கின்றன என்பதை தெளிவாக காட்டுவதாகவும், அதேவேளை போர்க்காலத்தின் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களுக்கான சேவை செய்கின்ற பேராயர்களாக நாங்கள் யாரை பார்க்க முடியுமாக இருந்தால் அல்லது மத குருக்களாக நிச்சயமாக வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள் தான் மனிதத்தின் குரலாக இந்த போர்க்காலத்தின் பொழுதோ அல்லது மக்கள் இடர்களின் பொழுதோ தங்களுடைய குரல்களை வெளியே தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு குறிப்பாக தேவாலயங்கள் மீதான தாக்குதல்களும், நவாலி தேவாலயத்தின் மீதான தாக்குதலின் பொழுது பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதோ அல்லது ஆரம்பத்தில் இருந்தே தேவாலயங்கள் வைக்கப்பட்டு தாக்கப்படுவதோ, யாழ்ப்பாணத்தின் பிரதான தேவாலயம் என்பது செல்வீச்சின் மூலம் அதன் தன்மையை அல்லது அதன் அமைவிடத்தையே இழக்க வைக்கப்பட்டது போன்றவற்றையெல்லாம் சிங்கள படைகள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதும் இந்த சிங்கள பகுதி சார்ந்த பேராயர்களிடமிருந்து இது தொடர்பான கருத்தியல்கள் வருவதில்லை. ஆனால் மறுபக்கமாக அவர்கள் இவ்வாறான கருத்தியல்களை செய்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்தியலில் ஒரு வன்மம் இருக்கின்றது. குறிப்பாக அது 1900களில் அதிகமாக வெளியிட்டிருந்த 1990களில் அதிகமாக வெளியிட்டிருந்தாலும், அதாவது இந்த போர் என்பது மரபு போராக வருவதற்கு முன்னான காலங்களில் இந்த கிறிஸ்தவ மத தளங்களின் மீதான தாக்குதல்கள் என்பன அதிகப்படுத்தப்பட்டவையாக இருந்திருந்தன. அதன் பின்னரான காலத்தில் கூட 2009 மால்கம் ரஞ்சித் அவர்கள்தான் பேராயராக இருந்தார். அவர் அப்பொழுது கூட இதற்கு எதிரான கருத்தியலை கொண்டவராகத்தான் இருந்திருந்தார். இப்பொழுது இருந்த பொழுதிலும் இப்பொழுதும் அவர் இந்த யுத்த குற்றம் என்று கூறவில்லை. உண்மையிலேயே இந்த பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்தின்படி அவர் இதை பயங்கரவாத நடவடிக்கைக்கு அல்லது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற ரீதியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பேராயர்களின் மாநாடு கண்டித்திருக்கின்றது. பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படுகின்ற பேராயர்களின் மகாநாட்டிற்கான சபை கண்டித்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்னொரு பிரபல்ய மதகுரு இல்லை இது நிச்சயமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை ஒழிய இது ஒரு இனப்படுகொலையாக இடம்பெறவில்லை என்று அதற்குரிய உதாரணங்களாக சில உதாரணங்களையும் முன்னெடுத்து கூறியிருக்கின்றார். இது அவர்களின் பக்கசார்பற்ற நிலையையும், ஐக்கிய நாடுகள் அவை 1,00,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், இதுக்கான ஒரு நீதி பொறிமுறை தேவை, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டளைகளை பிறப்பித்த பிறகும் இவ்வாறு குறிப்பிடுவது என்பது அங்கே இரண்டு இனங்களுக்கும் இடையே இந்த ஒரு இனப்பாகுபாடான நிலை என்பது மதத்தை கடந்து இருக்கின்றது என்கின்ற உண்மையை தெரிவிக்கின்றது. அதாவது மொழி வாரியாக கிறிஸ்தவர்கள் இலங்கையில் பிரிந்திருக்கின்றார்கள். அதில் பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் உண்மை நிலையை மறைப்பதற்கான சேவையை செய்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு புனித சேவையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் அவர்கள் பொய்களின் நாயகன்களாக மாறி வருகின்றார்கள். அதுதான் உண்மை. பொதுவாகவே இந்த கத்தோலிக்க குருமார்களில் இந்த அரசாங்கத்தினால் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இன்று நேற்றில் எப்பொழுதும் நடந்திருக்கின்றது. நாங்கள் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தால் மன்னாரை சேர்ந்த பாஸ்டியன் அடிகளார் கொல்லப்பட்டு இருக்கின்றார். அதே போல் போருக்கு நடந்த காலகட்டத்தில் அருத்தந்தை கருணரட்னம், பாக்கிய ரஞ்சித் ஆகியோரும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். மற்றது ஜிம்ப்ரோன் அடிகளார் கொல்லப்பட்டு இருக்கிறார். பத்திரிசியார் முன்னாள் அதிபர் மைக்கேல் ஜோசப் அடிகளாரும் இந்த முள்ளிவாய்க்காலில் தனது காணாமலாக்கப்பட்டு இருக்கின்றார். அவருடன் ஒரு இளம் குருவும் காணாமல் பார்க்கிறார். இப்படியாக கத்தோலிக்கர்கள் மத குருமார்களின் இழப்புகள் அதிகமாக இருந்தும் இந்த கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதான் என்னுடைய பார்வையில் தெரிகிறது. கத்தோலிக்க மக்களும் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இருக்கின்றது. ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான பேச்சறிக்கைகளை விடுத்து எப்பொழுது ஒரு முடிவான தீர்வாக இந்த இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்ற ஒரு தீர்மானம் விரைவில் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையில் நானும் நீங்களும் விரும்புகிறோம் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இணைந்து கொண்டதற்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் புரிதல் பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.